குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. பாஸ்தா செய்யலாமா? சிக்கன் ரைஸ் மாடலில் வாங்கம்மா, வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ஹோட்டலில் ஸ்டைலில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 200 கிராம் பாஸ்தா வைத்து விசில் வச்சுருங்கம்மா. 2 விசில் வச்சு எடுத்துருங்கம்மா. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்கம்மா. 2 முட்டை உடச்சி ஊற்றிடுங்கடாம்மா. முட்டை உடச்சி ஊற்றிட்டு முட்டை நல்லா அப்படியே கலக்கினே இருங்கம்மா. கலக்கினே இருக்குமுன்னா அந்த காய் நல்லா மெலிசாக காய் நல்லா கட் பண்ணிங்க. கேரட்டு, கோஸு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் மெலிசாக கட் பண்ணி வச்சிங்கடாம்மா. மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு வந்த பிறகு மெழுகுத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்கம்மா. உப்பு போட்டு நல்லா மெழுகும் உப்புமா நல்லா கலங்கிட்டம்மா. நல்லா எடுத்து கலக்கிட்ட பிறகு அப்புறமா கொஞ்சமாக சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுங்கம்மா. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிடுங்கம்மா. கலக்கிட்ட பிறகு பூண்டு போட்டுங்கம்மா. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா போட்டுருங்கம்மா. இது 3ஐயும் போட்ட பிறகு அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்கம்மா. வெங்காயம்லாம் நல்லா வேக தேவையில்லம்மா. காய்கறி கூட நிறைய வேகணும்னு அவசியமே இல்லைம்மா. கொஞ்சம் அரை வேக்கடை இருந்தால் சூப்பராக நல்லா இருக்கும்மா. கொடை மிளகா போட்டுங்க. கோஸு போட்டுங்கம்மா. கோஸு போட்டு கேரட் மெலிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. நிறைய வதங்கணும்னு அவசியமே இல்லைம்மா. மீடியமாக வதங்கினாவே போதும்மா. தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்கம்மா. மிளகாத்தூள் போட்டு இதுக்கப்புறமா இந்த பாஸ்தா நல்லா காய் வடிகட்டிடுங்கம்மா. தண்ணிலாம் இருந்த பிறகு இதில் தூக்கி போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கிடுங்க. ஒரு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்கம்மா. அரைச்சிட்டு நல்லா காஃபி வடிகட்டுறதுல அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டு 2 ஸ்பூன் தக்காளி சாக்ஸும் தண்ணியும் ஊற்றுங்கம்மா. ஊற்றிட்டு சோயா சாக்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிங்கம்மா. ஊற்றிட்டு நல்லா கைவிடாத நல்லா கலக்கிடுங்கம்மா. கலக்கிட்டு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கம்மா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்மா. வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா நான் கடையில் வாங்கி கொடுத்த மாதிரி இது சூப்பராக நல்லாயிருக்கும்மா. இதில் சிக்கன் பக்கோடா கூட போட்டு சாப்பிட்லாமா. சிக்கன் பக்கோடா போட்டு வீட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. இதை சாப்பிட்டு பாருங்கடா. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம்டாம்மா. இதுதான்ம்மா அம்மாவோட டிப்ஸு.